மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இங்கே கண்டன சிறப்புரையாற்றுவார்கள். கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் அருமை அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து நிகழ்ச்சியில நம்மை எல்லாம் வரவேற்று சிறப்பானதொரு ஏற்பாட்டினை செய்திருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய மாமன்ற உறுப்பினர், ஆற்றல் மிகுந்த பகுதி கழகத்தின் செயலாளர், கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே கழகத்தை கண்ணை இமை காப்பது போல காத்து நிற்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக மகளிர் அணி இணை செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், பாசத்திற்குரிய அன்பு சகோதரி திருமதி கனிதா சம்பத் அவர்களை, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர், என்னுடைய மரியாதைக்குரிய அருமையண்ணன் பா தன்சிங் அவர்களை, முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர், மரியாதைக்குரிய அருமையண்ணன் என்சிகே அவர்களை, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாவட்ட பிரணி செயலாளர்களே, ஆற்றல் மிகுந்த வட்டக்கழகத்தின் செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய கழக அடலர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் இல்லாத காரணத்தினாலே நமது முன்னாள் அமைச்சர் யாரையெல்லாம் அழைத்தார்களோ அவர்களை எல்லாம் நானும் அழைத்ததாக தயவு செய்து கருதி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு பெரியோர்களே, கடந்த 3 மாத காலமாக பகுதி வாரியாக தாம்பரம் மாநகராட்சியிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 5 பேரூராட்சிகளையும் 5 நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவசரமாக தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய எந்த விதமான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை, கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை. வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கழக மாமன்ற உறுப்பினர்களுடைய வார்டுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே தான் ஒரு எதிர்க்கட்சி என்கின்ற முறையிலே குறைகளை எடுத்துச் சொல்லி குற்றங்களை சுட்டிக்காட்டி ஆட்சியாளர்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னத பணியினை இன்றைக்கு செங்கற்பட்டு மேற்கு மாவட்ட கழகம் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது. அன்பு பெரியோர்களே, ஒவ்வொரு பகுதியே இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்து வைக்கின்ற வகையிலே மாநகராட்சி நிர்வாகத்திற்கு அதனை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைக்கு நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த மாடம்பாக்கம் பகுதியிலே 4 மாவட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பகுதி கழகத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்கள், கழக எதிர்கட்சி தலைவர் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் சேலையூர் சங்கர் அவர்கள், அன்பு சகோதரர் வாட்டர் ராஜி அவர்கள், அன்பு சகோதரி
ஆகிய 4 பேர் வெற்றி பெற்றாலும் கூட தொடர்ந்து அவர்களுடைய பகுதி இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. என்னிடத்திலே கடந்த 1 மாத காலமாக அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்கள் இங்கே மண்டி கிடக்கக்கூடிய அவலங்களை, மக்கள் படக்கூடிய துன்பங்களை, துயரங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தினை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதின் பேரிலே இன்றைக்கு மாண்புமிகு அருமை அண்ணன் எடப்பாடி அவருடைய அனுமதியினை பெற்று இங்கே சிறப்பாக ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரியவர்களே, இன்றைக்கு மாடம்பாக்கத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஏரி இருக்கிறது. மாடம்பாக்கத்திலே, சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு மாண்புமிகு அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய பொற்கால ஆட்சியில அந்த ஏரியிலே மிகப்பெரிய ராட்சச கிணறுகளை அமைத்து அதில் இருந்து குடிநீரினை பெற்று மக்களுக்கு வழங்கி வந்தார்கள். கடந்த 2 ஆண்டு காலமாக அந்த குடிநீர் வழங்கக்கூடிய குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கக்கூடிய அந்த திட்டத்தினை இன்றைக்கு நிறுத்தி விட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவு நீர்களும் இன்றைக்கு ஏரியிலே விடப்படுகிறது. பெரியவர்களே, எனக்கு முன்பு பேசிய அருமையண்ணன் கூத்தன் அவர்கள் கூட சொன்னார்கள், சிட்லப்பாக்கத்திலே மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 25 கோடி ரூபாய் வழங்கி அந்த ஏரியினை மேம்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு கழிவு நீராக இருந்த அந்த ஏரி இன்றைக்கு நன்னீராக பார்ப்பதற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் நன்னீராக இருந்த மாடம்பாக்கம் ஏரியை கடந்த 2 ஆண்டு காலம் இன்றைக்கு கழிவு நீர் குட்டையாக்கிய பெருமை திமுகவை சாரும். இன்றைக்கு ஆட்சியிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி எல்லாம் அவருக்கு கவலை கிடையாது. தன்னுடைய குடும்பம் வளம் பெற வேண்டும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நாட்டு மக்களுடைய அவலங்களை, துன்பங்களை, துயரங்களை துடைக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. பெரியவர்களே, மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில அப்பொழுது மாடம்பாக்கம் பேரூராட்சியாக இருந்தது. பேரூராட்சி முழுவதும் 30 இடங்களிலே மோட்டார் அமைக்கப்பட்டு, போர்வெல் அமைக்கப்பட்டு, அதில் இருந்து குடிநீரை சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீராக மக்களுக்கு இலவசமாக வழங்கினார்கள். இன்றைக்கு அவையெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. சமூக விரோதிகளின் கூடாரமாக அது இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் வேதனை வெளிப்படுகிறது. பெரியவர்களே, இங்கே மாடம்பாக்கத்திலே ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வகுப்பறைகளை கட்டி கொடுத்தார்கள். ஆனால் கடந்த 2 ஆண்டு காலமாக அதனை எல்லாம் பழுது பார்க்காமல், சரியாக பராமரிக்காமல் மழை காலங்களிலே மாணவ கண்மணிகள் படக்கூடிய அவஸ்தை கொஞ்சம் நொஞ்சம் அல்ல. இதனை எல்லாம் சுட்டி காட்டுகின்ற வகையிலே தான் இன்றைக்கு நாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் மிஞ்சுகின்ற வகையிலே இன்றைக்கு மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய 500 விவசாய பெருமக்கள் சொல்லனா துயரத்திற்கு இன்றைக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களால் லேண்ட் பூலிங், லேண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் என்று ஒரு திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்படவிருக்கிறது. அந்த திட்டத்தின் வாயிலாக 600 ஏக்கர் விவசாய நிலம் இன்றைக்கு அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படவிருக்கிறது. இன்றைக்கு சிஎம்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த அத்தாரிட்டியின் மூலமாக அந்த 600 விவசாய நிலங்கள், 600 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தி ஒரு புதிய நகரை உருவாக்க போவதாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள்.
அதற்கான உத்தரவும் இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெரியோர்களே, அந்த 600 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி யார் யாருக்கெல்லாம் அங்கே நிலங்கள் இருந்ததோ அவர்களுக்கு 60% நிலம் திருப்பி அளிக்கப்படும். 40% நிலத்திலே சாலைகள் அமைத்து அந்த நிலங்களை எல்லாம் இன்றைக்கு அரசு கையகப்படுத்த இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒருவருக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே இந்த நிலங்களை கையகப்படுத்திய பிறகு அந்த இடங்களை மேம்படுத்தி சாலைகள் அமைத்து பூங்காக்கள் அமைத்து 60% சென்ட் நிலத்தை தான் அவர்களுக்கு திரும்ப அளிக்கப் போகிறதாக சொல்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு சிஎம்டி என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி குழுமம் ஒரு ரெகுலேட்டரி பாடி, இன்னைக்கு சென்னை புறநகர் பகுதியிலே சென்னையிலே இன்றைக்கு அவர்கள் வீடு கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஒரு கழகமாக இன்றைக்கு விளங்குகிறது. ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எதற்கு ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்ய வேண்டும்? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பகுதியிலே ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த திட்டத்தினால் அந்த மக்கள் பயன்பெற வேண்டும். அந்த திட்டத்தினால் அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இன்றைக்கு அரசாங்கம் அந்த 600 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி அதனை மேம்பாடு செய்ய போகிறது என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு முன் உதாரணமாக குஜராத்திலே ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், எதற்கெடுத்தாலும் குஜராத் மாடலை விமர்சிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதற்கு குஜராத் மாடலை கொண்டு வந்து மானம்பாக்கத்திலே அறிமுகம் செய்கிறீர்கள்? குஜராத்திலே அன்றைக்கு செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டமானது அங்கு எதற்கும் உதவாத, கட்டாந்தரையாக, விவசாயம் இல்லாத தரிசு நிலத்தை தான் மேம்படுத்தி இன்றைக்கு ஒரு புதிய நகரை அங்கே உருவாக்கி இருக்கிறார். ஆனால் இங்கே விவசாயம் மேற்கொள்ளக்கூடிய, விவசாயிகள் பாதிக்கக்கூடிய நிலையினை இன்றைக்கு இந்த ஆட்சி மேற்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய உண்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விவசாயிகளுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 1.5 ஆண்டு காலம் தான் திமுக ஆட்சி. மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். அப்பொழுது சென்னை வளர்ச்சி குழுமத்தால் இன்றைக்கு அபகரிக்கப்படக்கூடிய இந்த நிலங்கள் எல்லாம் நிச்சயம் விவசாயிகளுக்கு திருப்பி தரப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை நாங்கள் இங்கே அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விவசாயிகள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்யக்கூடிய அரசாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாக இருக்கும். மக்கள் விரும்பக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவராகத்தான் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்கள்? எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கு கூட ஏன் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லையே என்று வருந்துகின்ற அளவில் இந்த ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் படக்கூடிய துயரம், இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் கூட ஏன் ஸ்டாலினுக்கு வாக்களித்தோம் என்று வருத்தப்படக்கூடிய நிலைத்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. எனக்கு முன்பு பேசிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு சொத்து வரி உயர்ந்து விட்டது. 150% சொத்து வரி உயர்ந்து விட்டது. வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலே மேலும் 6% உயர்த்தப்படவிருக்கிறது. மின்சார கட்டணம் இன்றைக்கு உயர்ந்து விட்டது. பால் விலை உயர்ந்து விட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து விட்டது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து விட்டது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியோர்களை, இந்த ஆட்சி தேவையா என்று. இன்றைக்கு கூட நான் கிளம்பி வருகின்ற பொழுது தொலைக்காட்சியை பார்த்தேன். அதிலே இன்றைக்கு செந்தில் பாலாஜியை வருக வருக என்று ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கிறார். இதை விட வெட்கக்கேடான விஷயம் வேறு இருக்க முடியுமா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழர் உரிமைக்காகவா அவர் சிறை சென்றார்?
சுதந்திர போராட்டத்திற்காகவா செந்தில் பாலாஜி சிறை சென்றார்? செந்தில் பாலாஜியை கரூர் பொதுக்கூட்டத்திலே எப்படியெல்லாம் ஸ்டாலின் விமர்சனம் செய்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியோர்களே. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். செந்தில் பாலாஜி ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கமானவர், அதை காட்டிலும் சசிகலாவிற்கு நெருக்கமானவர், அதனை காட்டிலும் இளவரசிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று சொன்னவர் தான் ஸ்டாலின் அவர்கள். அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தவர் தான் ஸ்டாலின் அவர்கள். செந்தில் பாலாஜி தவறு செய்த காரணத்தினாலே தான் மாண்புமிகு அம்மா அவர்கள், எங்கள் இதயம் அம்மா அவர்கள் அன்றைக்கு அவரை மந்திரி சபையிலிருந்து நீக்கினார்கள். அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொற்கால ஆட்சியை நடத்தினார்கள். அவருக்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்தார்கள். பல்வேறு அற்புதமான திட்டங்கள் எல்லாம் நமது மாவட்டத்திலே அரங்கேற்றப்பட்டன. மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து புதிய மாவட்டமாக செங்கற்பட்டு மாவட்டத்தை உருவாக்கியது பெருமை அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உண்டு. இதனையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களே. இன்றைக்கு பத்திரிகைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பல்வேறு அதிகாரிகள் இன்றைக்கு அரசு பணியிலே வேலை பார்ப்பது என்பது இந்த ஆட்சியிலே மிக சிரமமாக இருக்கிறது. ஒரு அதிகாரி ஒருவர் பணிமாற்றம் செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? 3 வருடம் நிறைவு பெற்றதாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி, அந்த அலுவலர் ஏதேனும் தவறு செய்தால் அவர் இடமாற்றம் செய்வது என்பது வழக்கமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிலே ஒரு பெண் டபேதார் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மேயர் அவர்கள் போடுகின்ற லிப்ஸ்டிக் அளவிற்கு அந்த பெண் டபேதார் உதடுகளிலே போட்டிருக்கிறாராம். எப்படிப்பட்ட பொறாமை! இதுதான் சமூக நீதியா பெரியோர்களே? ஒரு ஊழியர் தனக்கு நிகராக உதட்டு சாயம் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக இடமாற்றம் செய்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சி தேவையா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட கிரைண்டர் மிக்சி ஃபேன் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட லேப்டாப் மடிக்கணினி வழங்குகின்ற திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. பெண்களுடைய திருமண உதவிக்காக வழங்கப்பட்ட 50,000 ரூபாய் இன்றைக்கு வழங்கப்படவில்லை. அம்மா உணவகங்கள் இன்றைக்கு முடக்கப்பட்டு வருகின்றன. அம்மா உணவகங்களை முடக்குவதற்கான காரணத்தை RS பாரதி என்கின்ற ஒரு பரதேசி சொல்கிறான். மாண்புமிகு அம்மா அவர்களே இல்லை, அம்மா உணவகங்கள் எதற்கு என்று. அன்பு பெரியவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு கருணாநிதி தான் இல்லையே, அவர்தான் செத்து தொலைந்து விட்டாரே, அவருக்கு எதற்கு 80 கோடி ரூபாயில எழுதுகோள்? உங்கள் தலைவன் தான் இல்லையே, அவர் கல்லறையில எதற்கு தயிர் வடை? இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அல்ல, மக்களுடைய நலன் பேணும் ஆட்சி அல்ல, அவருடைய குடும்ப நலன் பேணும் ஆட்சியாக இன்றைக்கு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இருக்கிறது. இதற்கெல்லாம் விடிவு காலம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மிக அருமை எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டில் முதலமைச்சராக வேண்டும். அவருடைய பொற்கால ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே உருவாக வேண்டும். அதற்கான உங்களுடைய உழைப்பினையும் உங்களுடைய பேராதரவினையும் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.